ஏன்பா பாட்டிக்கு இப்படி முடியாம கிடக்குது? 108க்கு போன் பண்ண வேண்டியதானே? 108க்கு ஃபோன் பண்ணா ஏன்டா 1008 வாட்டி ஃபோன் பண்ணி உயிரெடுக்கிறேன்றானுங்க. ஸ்கூல் சவாரி மாதிரி அந்த பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் டயர் தேஞ்சதான் மிச்சம். உங்க ஆயா போன பாடா தெரியல. பேசாம தூக்கின்னு வந்து ஆஸ்பத்திரி மாத்திரையில போடு, எமர்ஜென்சினா உள்ள தூக்கிடலான்றானுங்க. பாட்டி வந்துட்டீங்களா? பாட்டி பாடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறீங்க. உன் பாட்டி இருந்தா போனா என்ன, எங்களுக்கு தேவை வட்டி. அதானே, வட்டி தரனா கொடியில காயிற ஜெட்டி கூட தூக்கின்னு போற ஆள் தானே நீங்க. பாலசாமி, நீ ஊரெல்லாம் கடனை வாங்கி அவமானப்பட பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, இப்படி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தா அவமானப்பட்டு தானே ஆகணும். நீ பிச்சைக்கார பரம்பரை இல்ல பாலசாமி, ஜமீன் பரம்பரைப்பா. இதுதான் அதுக்கு ஆதாரம். இந்த போட்டோவில் என் பக்கத்துல இருக்காரு, அவர்தான் பாவம் தாத்தா. தாத்தா சாதாரண தாத்தா இல்லை, பின்ன பெரிய இந்தியன் தாத்தாவா? அவர் பூவைப்பட்டி ஜமீன்தாருப்பா. என்னது ஜமீன்தாரா? ஆமா ராசா. கவுன்சிலர் பொண்டாட்டி கூட கழுத்துல தொங்க நகை போட்டு நிறுது. ஒரு ஜமீன்தார் பொண்டாட்டி நீ போத்தி ஒரு நல்ல போர்வை கூட இல்லையே. நான் ஒரு பொண்டாட்டி இல்ல, பின்ன சின்ன வீடு. நீ போட்டோ மட்டும் ரகசியமா வச்சுக்கல, ஜமீன்தாரியே ரகசியமா தான் வச்சுன்னு இருக்கிற. இந்த கன்றாவிலாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிற? சின்ன வீடா என்ன பிடிச்சி போய் யாருக்கும் தெரியாம தாலி கட்டி கள்ளா பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டாரு. அப்ப எடுத்ததுதான் இந்த போட்டோ. இதோட இன்னொரு காப்பி அவர் அரண்மனையில இருக்கு. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? விஷயத்துக்கு வா. என்னால அவர் பிரகர் கட்ட கூடாதுதான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சேன். இப்ப அந்த அரண்மனையை விற்க போறாங்கடா. இந்த போட்டோவை காட்டி நீ ஒரு வாரிசு தான் நிரூபிச்சா சாரப்பங்கு முறையில உனக்கும் சொத்துல பங்கு உண்டு. அதோட மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கு. கோடிக்கணக்கிலையா? என்ன பாட்டி சொல்ற? இது உண்மையிலே பூவப்பட்டி ஜமீன்தார் தானா? ரொம்ப இருட்டா இருக்கானே, இரு வெளிச்சத்துல பாத்துட்டு வரேன். ஜமீன்தார் தான். தாத்தா ஜமீன் தாத்தா தாத்தா. சி, ஐயோ தாத்தா போயிட்டாரே. பாட்டி பாட்டி, நீ கொடுத்த ஆதாரத்தை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேனே பாட்டி. இதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு எப்படி பாட்டி ப்ரூவ் பண்ணுவேன்? உழைப்பெல்லாம் வீணா போச்சு பாட்டி. கவலைப்படாத பால்சாமி, இந்த போட்டோவோட இன்னொரு காப்பி அரண்மனையில இருக்கிறதா உங்க வாயா சொல்லிச்ச, அதை வச்சு நிரூபி. அப்பதான் உன் பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா உங்க வட்டி காசை வசூல் பண்றதுக்காக என்ன ஊசி பேத்தி விடுறீங்களா? உங்களுக்காக இல்லனாலும் என் பாட்டிக்காக நியாயத்தை கேப்பண்டா. பாட்டி, 16வது நாள் காரியம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பங்க பிரிக்கல, நான் உன் பேரன் பால்சாமி இல்ல. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரம் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ்ன்றீங்க? அப்படிதான் பாஸ், நீங்க நினைச்சா எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேட்க நல்லா தாண்டா இருக்குது. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்த அந்த மாதிரி முழிக்கிற? அங்க பாருங்க பாஸ். உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்கால, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ், பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஷ்டி அவுட்டு எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை தொடச்சிட்டு வரட்டா? ஏன் நாத்தத்தில் நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ், அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறானா? வயசாகி போச்சு, வெள்ளை எழுத்தா தெரியுது, தூர பார்வை கிட்ட பார்வைன்னு புளிவிட்டு இங்கே 500 அடி தள்ளி நிற்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டா தெரியுதா? யாரா அவன்? செடிக்கு அடியில் முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சு வந்து நிற்கிறான். எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில ஆட்டையை போட வந்திருக்கான். யார் சொத்து யார் ஆட்டையை போறது? இது எங்க ஆயாவோட உழைப்புடா. அவன கையில கல் எடுக்கிறான் பாஸ். யாரு? என்னை விட ஃபாஸ்டா இருக்கானுங்க பாஸ். கல்லு போட்டு விளையாடுறோம்.
கல்லு போட்டு விடாடவனா குளமா இல்லை குட்டையா கட்டந்தாடு அந்த மஷ்ரூம் மட்டும் அடிச்சு சாவடிக்கிறேன். வாங்கடா. டேய் போட்டா எங்கடா காணோம்? அடியில இருப்பான் பாருங்க. டேய் வண்டியில தான் இருப்பான். கூடாது தேடி தேடி. ஏய் வாடா வெளிய வாடா வெளிய வாடா. டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? டேய் வாடா ஓடுறா. ஓட. டேய் இந்த பக்கம்டா முட்டு இருக்கு. ஏமா ஏமா ஊச்ச முட்டை சொல்றது கேளு. ஏமா ஏய் என்ன பக்கம் நீர் ஊச்ச டேய் நில்லுடா நானும் வரேன். நில்லுடா. திருடே. 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 இந்த முடி முடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தாலும் தப்பிக்க மனசே வராது. திருடன் தான். உன்னை விட மாட்டேன். நீ விட்றாத. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இல்ல நான் தான் பாஸ். என்னைய புடிங்க. நீங்க தான் மெயினா? திருடே. விடாதீங்க. அவரை மாதிரி எங்களை டைட்டா பிடிங்க. தோள்பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்போ போய் அவ ஷோல்டரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு யாரு இவங்க? திருட வந்தவங்க மாட்டிக்கிட்டானுங்க. ஐயோ எங்களை பார்த்தா திருட மாதிரியே தெரியுது. வீட்டுல சமையல் வேலைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் முதலாளி. முதலாளியா? ஆமா. நான் தான் முதலாளி. சும்மா இருயா. ஏயா வேலை தேடி வரவன் ஒத்தையா வர வேண்டியதானே? அது என்ன கூட 2 ஒத்து? அது மெயினா குழம்பு காசுறது நான் தாங்க. அதுல வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போறதுக்கு 2 அசிஸ்டன்ட்டுங்க. அசிஸ்டன்ஸ் எதுக்கு? என் மேல கல்லு போடுறதுக்கா? ஐயோ கல்லு நாங்க போடலங்க. இந்த நாய் கூட சைஸ்ல ஓடுறத இங்கதான். வேலை தான் கிடைச்சிச்சு இல்ல. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? யார் இவங்க? நான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிற சமயக்காரங்க. நாம் இருக்க போறதே 2-3 நாள் தான். அரண்மனை ஐயனார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே ஆளுக்கு ஊரை பார்த்து கிளம்ப போறோம். அதுக்கு எதுக்கு சமையல்காரன்? சரி மாப்பிள்ள சொல்லிட்டாரு, போய் வேலையை பாருங்க. சரிங்க நீ சப்பாரி வாம்மா. முதலாளி. இந்தாப்பா நீ நல்லா சமைப்பியான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாம்பிளுக்கு ஏதாவது சமைச்சு காட்டு. என்னம்மா வேணும்? சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் கைமா, முட்டை பொடி மாஷ், நண்டு சூப்பு, கார ரோஸ்ட், பிரான் மசாலா இதெல்லாம் சமைச்சு வை. ராத்திரிக்கு நீ என்ன சமைக்கணும் நான் யோசிச்சு வைக்கிறேன். வாங்க போலாம். இப்ப தெரியுதா அரண்மனை ஏன் விக்கிறாங்கன்னு? இதுங்க தின்னு தீக்கிறதுக்குள்ள போட்டோ கண்டுபிடிச்சு பங்க பேத்துற வேண்டியதான். வாங்கடா வெள்ளை பூண்டு வெங்காயம். டேய் எந்தெந்த ரூம்ல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாஸ், முத மாடியில இடது பக்கம், 2வது ரூம்ல மாயா, முதல் ரூம்ல மாதவி, வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வரண்டால படுத்திருக்கான். போட்டோ எங்க இருக்குதுன்னு பாத்துட்டு வாங்கடா. பொம்பளை எங்க படுத்திருக்கான்னு பாத்துட்டு வந்திருக்கீங்க. என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கி இருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா. என்னடா வள பேசிக்கிட்டு இருக்கீங்க? படுங்கடா. என்ன மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறையுது? மீசி ட்ரிம் பண்ணிட்டல்ல. அதுக்கு ஏன் இங்க வந்து படுக்கிறீங்க முதலாளி? மடையா, நான் முதலாளி இல்லடா. உங்களை மாதிரி நானும் ஒரு தொழிலாளி தான். அவனுக்கு தான் மண்டல் அடிபட்டு மரக்க அணிச்சுன்னு தெரியும்ல. அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டான். இவெல்லாம் யூத்தாடா சூ. டேய் படுங்கடா. பாலி இருக்கி, பழமே இருக்கி. ஈஸ்வரி, ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க. இவனா பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான். டேய் வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். ஈஸ்வரி, என்னையா உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் பாடுப்பா. ஈஸ்வரி, என்னையா இப்ப நீ இந்த பாலை குடிக்கல என் கழுத்தை நானே அறுத்துக்குவேன். குடிச்சு தொலைக்கிறேன் கூட. சீக்கிரம் குடி. அடுத்தது பேபி கார்ன் பாயசம் ரெடியா இருக்கு. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா. நல்லா தானே இருக்கு. மக்கு என் உதடு பட்டுச்சுல, அது உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டினா எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். எஸ்கேப். பாஸ் முதலாளி எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி.
நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி முதலாளி என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணியிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்தியம் முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு வைக்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீனு என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ் ஒரு நிமிஷம். என்ன ரிமோட் கார் மாதிரி திருப்பி விடுறான்? பாஸ், அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனை பாத்தியா? இந்த வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்தில் நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையாவடா சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதா. அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சோத்துல சாக்லேட்ஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூ எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருணி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? அப்பா அப்பா, என்னம்மா இந்த நேரத்துல? நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். நம்ம 2 பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். என் பையன் கவிதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா ஒரு நிமிஷம். நம்ம அப்பா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மான்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிற? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா நான் உரிச்சு வச்சிருக்கேன். அங்கிள், இவனை கண்டிச்சு வைங்க. ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா, தம்பி யார் ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். ஐயோ, வாசனை வச்சே கண்டுபிடிச்சிட்டானே. தள்ளி விட்டு போற. ஓடிரணும். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். நானும் பாக்குறேன் கொஞ்ச நாளா ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவுல என்ன காவா ஓடுதா? இல்ல, ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்டர் தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாதப்பா. இந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ண கூடாதுன்னா நான் கேட்கிற மேட்டர் நீ ஓபன் பண்ணும். என்னது? பெரிய ஜமீனு முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்ப? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கு. இப்பவே போறேன். ஒரு சின்ன என்னடா? நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லி பேசாம ஈஸ்வரி பண்ணி உனக்கே கட்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். டேய், இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும். என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்குது? பாஸ், உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தெரா. பாஸ் கிடைச்சிருச்சு. குரா, இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா. அது உங்க ஆயா இல்ல பாஸ், என் ஆயா. அப்ப உங்க ஆயா ஐட்டம் தானே? அப்படிதான் தெரியுது. அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே தாத்தாவா? போடா தாத்தாவா? ஊர்ல இருக்கிற எல்லா ஆயாவையும் ஐட்டம் ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப கலரணும், ஊரே நமக்கு பங்காளி முறையாகும். அப்புறம் அரண்மனையை பிரிச்சா ஷேர் இல்ல, ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம்? நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்த பாக்குறான்? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. ஐ, நான் நாள் போட்டனே. இப்ப நீதான். ஏ பாப்பா, அங்க யார் கூட விளையாடுற? அக்கா கூட தான். அக்காவா? யாரையும் காணோம். லூசு லூசு, அக்கா முன்னாடி தானே இருக்கு. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? எங்க உங்க அக்காவை விளையாட சொல்லு பாப்போம். அக்கா விளையாடுக்கா. ஐயா
என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான்? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? முதலாளி, என்ன முதலாளி, சத்தம்? நம்ம பையன்தான். ஓட்டையை பார்த்தால பயத்துல ஓன்னு கத்துவான். இவ்வளவு பெரிய கோட்டையை பார்த்திருக்கான்ல, அதை கத்தின்னு ஓடுறான். நீ ஏன் அப்படி அண்டரோட நிக்கிற? அது வந்து ஈஸ்வரி என்னமாச்சு சொல்லு. என்னாச்சு? என்னன்னு நான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. ஏன்? ஈஸ்வரி அம்மாவை கெடுத்துட்டா அவங்கள எனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு ஒரு நப்பாசியில முயற்சி பண்ணேன். ஆனா ஒண்ணு நடக்கல. இப்ப அவர் என் இப்ப புருஷன். உன் புருஷன் இல்லம்மா, இந்த வீட்டு வேலைக்காரன். என் கண்ட மண்ணை தூவி உன்னை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கானே எனக்கு இப்பதானே தெரியுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருச்சு. ஆயா, உழைப்பெல்லாம் வீணா போச்சே. இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீனு இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கல. டேய் கட்டி கருப்புறம் மூக்கா, போட்டோ கிடைக்கல, சொத்துல பங்கும் இல்ல, கூட வந்தவனே காணோம். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ், சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். டேய் உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா? பாஸ், இந்த வீட்டுல சும்மா ஹைட்டா கொழுகன்னு குத்துற மாதிரி கும்முன்னு இருக்காளே மாயா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏண்டா கல்யாணம் பண்ற விஷயத்தையே ஏதோ காமசூத்திரா பட கதை மாதிரியே சொல்றியே. சிக்காலடா. சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐடியா இப்படியே. ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா நான் பழைய சோறு, அவ ஃபாரின் பர்கரு, ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டா. யானையோட பழம் யானைக்கு தெரியாது பாஸ். அப்போ பூனைக்கு தெரியுமா? அது இல்ல பாஸ், இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபிளான ஆள் நீங்க தான். கண்டிப்பா செட் ஆகும் பாஸ். பார்த்து ஜோடி பொருத்தம் பிரமாதம். தெரியும்டா, அவ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த வீட்டில் இருக்க ஒரே பர்சனாலிட்டியான ஆளு நான் தான். நான் உங்களை சொல்ல அங்க பாருங்க. யாரா அவன்? அண்டர்டேக்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஏய் பால்சாமி, டயர்டா இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. நீங்க வாங்க. சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல, அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள. ஏன் முதலாளி மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள. நம்ம மாதவியோட ஓ, அண்ணன். நானே மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்கே. அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பேசாம போற எங்க அண்ணனே உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கிற உன்ன. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதோ இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி கொடுமா. அட போமா. பாஸ், போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன் குட்டையா ஒருத்தன், என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட பிடிக்க கும்பலா வராம தள்ளு வண்டி கடையில் மாமூல் வாங்க வரா மாதிரி தனியா வந்திருக்கீங்க. பட் டோன்ட் வரி, நீங்க கேட்குற ஆள் உள்ளதா இருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கமான். வக்கீல் சார், மாயம்மா இடுப்பு கொஞ்சம் சுளிக்கிருச்சா, உங்களை கொஞ்சம் அவசரமா கூப்பிட்டாங்க. உருவி விடுறதுக்கு எவ்வளோ வேகமாக வரான் பார்த்தியா? வாங்க சார், வாங்க. என்ன மாட்டினியா? இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்லை தரையில் படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். யார் மாப்பிள்ளை? இவ்வளோ காண்டா மாப்பிள்ளையா? என்ன வரவெல்லாம் இவனை மாப்பிள்ளைன்றானுங்க. என் ஃப்ரெண்டு தான். இப்படியே மிரட்டுறது? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, நீங்க எந்த ஊர்ல? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் ஆச்சு. கோவில் ஃபங்க்ஷன்ல நீ ஜீப்ல ஏறத பார்த்தேன். டேய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போய் டீ கொண்டு வா. சமயக்காரன் மேல ஒரு கண்ணை வை, உன்னை கவுக்கிறதுலே குறியா இருக்கான். இன்னொரு கண்ணை அந்த பொண்ணு மேல வை, உன்னை பத்தி என்ன சொல்ல விட்டு கொடுக்காம பேசுற. என்ன நடக்குது? நீ வேற. யோ பால்சாமி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு முறைப்பாவே இருக்கியே. உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா, ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்காரன்.
மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட? லோக்கல் மாடலா இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலா இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுனே தெரியலையே. பாலு, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீல், உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்கா இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்பா. மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்துல அலறி அடிச்சு வெளியில் ஓடி வருவா. எதில் நிக்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி டச் ஆகும், பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். சூப்பர் ஐடியா. ஆனா நீ தான் கொடுத்தன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய், என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல, அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சிட்டு போறா, சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல, அப்புறம் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? போயிடு. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணி ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி, நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னா தானே தெரியும். அதான் சொல்றேன், தேடு. அடச்சா, கொஞ்சம் மிஸ். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்போ நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்சம் தூக்கி போட்டுருக்கணும். காதுலேயே சொருகின்னு சுத்த வந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோன்னே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சு பத்தியா? யோ பயா நீ பயா. இல்ல தனியா. என்ன தனியா? நானே காஷ்மீர்ல குண்டா போட போற கும்பலா போறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே, நான் தனியா போட்டுக்கிறேன். நீ போ. துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. சரி. நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ, எங்க கீழே இறங்குங்க. நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? அம்மா, நல்ல வெயிட்டுங்க. அது கொடுங்க. சாரிங்க. இந்தாங்க. ஜெய். ஏய், ஸ்டாப் இட். காஃபி டீ குடுக்க கண்ட நேரத்துலயே வர்றது? சரி, இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டேன்ல? பார்த்தது அவன், நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லிட மாட்டேன்ல? நம்பிக்கைனா துண்டை ஊத்து கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்றேன். ஏய் மாயா, என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேய்கே இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்போ பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம். எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வர்றதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்கிட்ட போய் நீங்க வாங்க. கமான் வாங்க. இவ்ளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டில் இருக்க சாம்பலை தூந்தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சுதான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு, பயங்காட்டுற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ்வை சொல்ல முடியாம அல்பாயுஸ்ல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களா அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ்வ சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி, ஆல்பம் கிடைச்சிருச்சு, நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பேய பார்த்தா செவில்ல அடிப்பியா? ஐயோ, நான் அந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிக்கிறது? நெஞ்செலும்புல நாக்க வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு மன்னிச்சிருக்கா.
பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ் என்ன இப்படி அலங்கோலமா உட்காந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? பாஸ் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு? நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணதான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப, இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீக்கணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி காலியாக போகுது. எங்கடா என்ன சொல்ல விட்ட? அக்கா இன்னும் முடியலைங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். என்னடா கிழிஞ்சிருக்கு? என்னடா ஆச்சு? பாஸ் நான் எப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன்? ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டுருப்பாங்க. டேய் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா. இப்போதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டு விட்டு ஓடி போயிடும். எழுந்துடா போ. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா இதை கையால தொட்டுட்டு எல்லாம் அவளை பாருங்க. என்னப்பா பாருங்கன்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்டியா? அண்ணா முறைக்கிறார் பாரு. நானும் வரலப்பா. உன் தங்கச்சி தான் இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்காக நடுராத்திரியில நீ ஆஸ்பத்திரி போய் கூட்டு வரணும். என்ன விடவா ஹாஸ்பிட்டல்ல இவரை பெருசா பாத்துக்க போறாங்க. உனக்கு முரளி முக்கியம், எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். என்னப்பா இது? வேற ஏதோ பொண்ணோட உருவெல்லாம் தெரியுது. அவதான் நான் சொன்ன செல்வி. பொண்ணுன்னா பேய் இறங்கன்னுவாங்க, ஆனா பொண்ணுக்குள்ளேயே பேய் இறங்கி இருக்கே. எதுக்கு? அவ வந்ததே முரளிக்காக. இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நிரந்தரமா அவன் மாதவி உடம்புலேயே தங்கிடுவா. அது நடக்கக்கூடாது. ஏன்பா இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்ன மாதிரி முரளிக்கிட்டே சொன்ன மேட்ரு முடிஞ்சதில்ல? அது முரளி உயிருக்கே ஆபத்து. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா கூட நம்ம எல்லா உயிருக்கு ஆபத்து. செல்வியோட ஆவி எப்படி தடுக்கிறதுன்னு பெரிய சாமியார்ட்ட கேட்டு வரேன். அது வரைக்கும் அவங்க சேராம நீங்க தான் பார்த்துக்கணும். எதுக்கு சாமியார் எல்லாம்? நீங்க எங்க கூடயே இருங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்கள சேர விடாம பண்ணிடலாம். அவங்க சேரலைன்னாலும் பிரச்சனை தான். விடிஞ்சா சூரிய கிரகணம். அதுக்குள்ள அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமா தங்கிடுவேன். ஒருவேளை இது நடக்கலைன்னா விடியறதுக்குள்ள முரளியை கொண்டுடுவேன். இங்கே கிடைக்காத வாழ்க்கைய நாங்கள் அங்கே வாழ்ந்துப்போம். அவன் நினச்சது நடந்துச்சுன்னா மாதவி நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டா. என் தங்கச்சியோட வாழ்க்கை, முரளியோட உயிர், இது ரெண்டும் உங்கள் கையில். பாஸ் அப்போ பேயை பிரிச்சிருவோமா? ஏதோ பாயை பிரிகிற மாதிரி சாதாரணமாக சொல்கிற. ரொமான்ஸ் மேட்டரில் மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும். பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் பேய் இறங்க வாங்க போகிறானுங்களோ. சொல்லுங்க ஐயா. ஃபுல்லா தேடிட்டேங்க. கார் தான் கவுந்து கிடக்குது. உள்ள ஆள் யாரும் இல்லைங்க. ஒரு செல்போன் தான் உடஞ்சு கிடக்குது. நீங்க தேடுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். என்ன பாஸ் அவங்கள பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பாலில் பேதி பவுடர் கலக்குறீங்க? பிரிக்கிறதுக்கு பேதி பவுடரை கலக்காம பின்ன பான்ஸ் பவுடரை கலப்பாங்க. இதை 2 பேரும் குடிச்சாங்கன்னா எங்க இருந்து பெட்ரூம்ல இருக்கிறது? பாத்ரூம்ல இருக்கவே டைம் சரியா இருக்கும். சூப்பர். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? பேய்க்கு பேதி ஆகுமா? நல்ல டவுட். இதை பேய்கிட்ட கொடுத்துட்டு அதுகிட்ட கேட்டு வந்து. இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு பேய்கிட்ட போனோம்?
ஒரு பேய் இன்னொரு பேய் ஒன்றும் பண்ணாது, அதனால தான் ஒன்று எடுத்துட்டு போக சொல்றேன். ஐயா நான் தனியா போக மாட்டேன், வாங்க கும்பலா போலாம். இப்போ நீ எடுத்துட்டு போல, இந்த பாலை உன் புருஷன்ட்ட கொடுப்பேன். இதையே மசாலா பால்னு உனக்கு கொடுத்து நச்சரிப்பான், பரவாயில்லையா? இந்தா. போ 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 போ. ஆல் தி பெஸ்ட் அத்தை. கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா கொடுங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அப்படியே தோட்டத்து பக்கம் ஓடிடுங்க. நல்ல ஐடியா, நீ கூட போமா. போ 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 போ. பேய் முடிய குச்சி எல்லாம் சண்டை போட்டுங்க. இது வரைக்கும் நான் பூனைக்கு கூட பால் வச்சதுல, ஆனா என்ன போய் பேய்க்கு பால் வைக்க சொல்றாங்களே. என்ன மேடம் வர மார்க்கமா இருக்கீங்க? இந்த நாளுக்காக தான் இத்தனை காலமாக காத்துட்டு இருந்தேன். என்னத்த படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுங்கப்பா. இப்போதானே மாமா சொம்பு நிறைய பால் கொடுத்தாரு. அது சாதாரண பால், இது ஸ்பெஷல் பால். எவ்வளவு பால் தான் குடிக்க முடியும்? அத்தைக்காக ஒரு கிளாஸ் குடிப்பா. Please, வேண்டாம். குடிப்பா வேண்டாம் அத்தை. ப்ளீஸ். அதான் வேண்டான்னு சொல்றாருல. என்னாச்சு அத்தை? அது வந்து மாமாக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்து அத்தை இப்படி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி. வாங்க அத்தை, வாங்க. ஏய் சாரியில பால் கொட்டுருச்சு, போய் மாத்திக்க. என்னாச்சு அத்தைக்கு? என்னாச்சு? பால் கொடுத்தீங்களா? பேய் பாத்ரூம் போயிடுச்சா? நல்ல ஐடியா கொடுத்து மாட்டி விட பார்த்தேன். அத்தை பாலை கொட்டிட்டாங்க. சின்ன விஷயம் சொதப்பிட்டு வந்து நிக்கிறத பாரு. என்ன பாக்குற? பண்றதையும் பண்ணிட்டு பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி மூஞ்சா பாரு. நெஞ்சு வலியா? என்ன உனக்கு நெஞ்சு வலியா? இல்லடா, உனக்கு தாண்டா. பண்றா கீழ. ஐயோ, இங்க ஒருத்தன் நெஞ்சு வலியில செத்து போறான். என்ன சொல்றீங்க? ஈசுக்கு நெஞ்சு வலியா? ஈசுக்கு இல்ல, எங்க பாஸுக்கு. பாஸுக்கா? யோ சொதப்பிராதயா, கம்மன்றியா? சும்மா இரு. ஒருத்த சாவ கடக்குறான், அவனை காப்பாத்தாம இருக்க சொல்றியா? ஒரு சமைக்காரனோட அருமை இன்னொரு சமைக்காரனுக்கு தான் தெரியும். என்னடா பண்ற? ஐயோட வாய் வச்சு ஊத போறேன். ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாலே பெனாயில் ஊத்தி கழுவணும், இதுல லிப் டு லிப்பா. இந்த வாயோட குடும்பம் நடத்தி எப்படிமா குழந்தை பெத்த பர்மா? முரளி நெஞ்சு வலி வந்துருச்சுப்பா. சீக்கிரம் தூக்குப்பா, டாக்டர் கூட்டிட்டு போலாம். சீக்கிரம். ஐயோ சீக்கிரம்ப்பா. யப்பா இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ECG ஸ்கேன், எக்ஸ்ரே, ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருப்பா. பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போயிடலாம். முடியலையே. ஐயோ நான் போக மாட்டேன், நான் வர மாட்டேன். பால் பொங்கி வரும்போது பானையை உடைச்சிடாத. சமாளி. நான் கூட நெஞ்சு வலி நினைச்சேன், கேஸ்ட்ரிக் ட்ரபிள். சரியாயிடுச்சு, வாங்க போய் படுக்கலாம். வாங்க எல்லாரும் உள்ள வந்துருங்க, போய் படுக்கலாம். எங்க அண்ணன் பையன் பேய்க்கு வாக்கப்பட போறானே, ஏதாவது பண்ணியா பால்சாமி? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இது ஏன் சொல்லிட்டு எதையும் செஞ்சிடாத. நான் நேரா முரளி ரூமுக்கு போறேன். வர்றவங்க வாங்க. உங்களை தனியா அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை. நம்ம எல்லாரும் மொத்தமா போய் பேய் அட்டாக் பண்ணலாம், ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டாக் பண்ணணும். பேய்க்கு எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் முதல்ல நம்ம கையில எடுத்து வச்சுக்கணும். செருப்பு நல்ல ஐடியா தானே? அது செருப்புன்னா அதுக்கு பயன்னு சொல்ல வெரி குட். நெக்ஸ்ட் சாமி படம் தொடப்பு கட்ட குங்குமம் எலுமிச்சம் விபூதி. Then why wait? Take all the weapons. ஐயனாரே இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. யோ தூக்கியா
அப்போ என்ன வச்சு பிள்ளையார் சொல்லி போடுங்க. இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல சொர்க்க பூமியா மாறப்போகுது. 1/2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வரப்போகுது, 1 கிலோமீட்டர்ல ஹார்பர் வரப்போகுது. அப்ப கப்பலும் ஃப்ளைட்டும் முட்டிக்காதே. ஏமா பக்கத்துல பீச்சில் ஹார்பர் வரப்போகுதுன்னு புழுவுற. அப்ப ஏர்போர்ட் மட்டும் வரவா போகுது? இந்த மாதிரி பேசி எத்தனை புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு வித்திருப்பேன். உனக்கு இந்த இடத்த விற்கணுமா வேண்டாமா? விற்கணும். நீ சொல்லி நிலத்தை வாங்கணும் நேர்ல பாத்துருக்கிறியா? இல்ல. பாத்துறாத. கண்டினியூ. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த தோண்டா 2 அடியில தண்ணி வரும். 2 அடியில தண்ணி வருமா? அப்புறம் எப்படி கடைகால எடுத்து வீடு கட்டுறது? யோ என்னையா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல, என்னன்னு இப்போ? சரி சரி. அதோட இந்த இடத்தை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ். பக்கத்து ஊர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழுவு புழுகுது. கலாய்க்காத பால்சாமி, அப்புறம் கமிஷன் காசு கூட கிடைக்காது. பாதியில ஓடனவன என்னடா மரியாதைலாம் பால்சாமின்ற? பங்கே இல்ல நாய் போச்சு, அப்புறம் என்னது பாஸ்? யோ இப்போ நான் பேசிட்டுமா வேணாமா? போய் கரடி கட்டறா. போடா அட்ஜஸ்ட் பண்றா. இங்க பாரு பால்சாமி, முதலாளி சொல்லுங்க முதலாளி. உனக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள விக்கலனா பாம்பேல வேற பையர் ரெடியா இருக்காங்க. ஐயோ அவசரப்படாதீங்க முதலாளி. உங்க கமிஷன் காசை வாங்கிதா இவனுக்கு கடன் அடைக்கணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. பாட்டி சொத்தை வச்சு பங்கு வாங்கலான்னு வந்தா வீட்டு புரோக்கர் ஆக்கி கமிஷன் காசு கதற வைக்கிறானுங்களே. கவலைப்படாத பால்சாமி, ஏன் பங்கு உனக்கு கொடுத்துட்றேன். யோ உனக்கு ஏதியா பங்கு? ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களை செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் நமக்கு வந்துட போகுது. இதை வேற காமிச்சு வேறு பேசுறானே. என் தங்கச்சியை காப்பாற்ற மட்டும் இல்லை, ஒரு வகையில் மாயா எனக்கு கிடைக்கும் நீ தான் காரணம். எது நான் காரணம்? ஆமாப்பா, உன் லவ் ஹெல்ப் பண்ண போய் தானே என் லவ் செட் ஆச்சு. அதனால தான் என் பங்கு உனக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜூஸ் சாப்பிட்றீங்களா பாஸ்? இதுக்கு மேல உன்னால அல்பியா இருக்க முடியாதுல்ல. நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப இந்த ரப்பர் எது ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான்? என்னம்மா? நான் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்து நான் ஏதோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறதா நினைச்சு மறுபடியும் அவசரமா என் கழுத்துல தாலியா கட்டிட்டேன். மறைக்காதீங்க முதலாளி, ஈஸ்வரி இப்ப மேஜர் ஆயிட்டா, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஈசு முதல்ல இருக்க பால் ரெடி பண்ணு. பால் அடைஞ்ச பங்களால பால் காய்ச்சி நடா பண்ண போறேன்.